everybody, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பப்ளிக் எக்ஸாம்க்கு hardly we have 50 days in our hand இல்லையா? அதுக்குள்ள நடுவுல practicals வந்துருது and பொங்கல் வந்துருது. ஸோ இன்னிலேருந்து எப்படி நம்ம சூப்பரா படிச்சோம் அப்படின்னா நம்ம செம்ம மார்க் வாங்க போறோம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மஸ்ட் டூ கொஷின்ஸ்லாம் கொஷின்ஸ் மட்டும் கொடுக்காம ஆன்சரோட சேர்த்து நான் உங்களுக்கு டெய்லி வந்து சொல்லி தர போறேன். ஸோ இப்போ எல்லாரும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இமீடியட்டா கையில ஒரு பேப்பர் பென் இல்லை உங்க நோட் எடுத்துட்டு நான் சொல்லித்தர இமீடியட்டா நீங்களும் சேர்ந்து நோட்ஸ் மேக் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருங்க. டெய்லி ரிவைஸ் பண்றப்போ நீங்க ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றது கூட நம்ம ஈஸியா முடிச்சலாம். ஓகேவா? சோ இமீடியட்டா செஷன் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தனியா படிக்க வேண்டாம், இவ்வளவு நாள் தனியா நம்ம படிச்சது போறோம். இதுக்கப்புறம் எங்க கூட சேர்ந்து படிச்சு ஃபாஸ்டா நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண போறோம். சோ when you see naming reactions of chapter 13, ஏன் மேம் இந்த chapter 13 லாஸ்ட் 3 years பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் எடுத்து அனாலிசிஸ் பண்ணி பாருங்களேன். பாத்தீங்கன்னா எதர் 2 மார்க் இல்ல 3 மார்க்ல நமக்கு இந்த சாப்டர் 13ல இருந்து தான் क्वेश्चंस வந்து கேக்குறாங்க. ஓகே, ஏதாவது ஒன்று 2 மார்க்ல இல்ல 3 மார்க்ல கம்பல்சரியில இந்த சாப்டர் 13 கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின்ல வந்துடுது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஹை வெயிட்டேஜான சாப்டர் வந்து சாப்டர் 13 அண்ட் நீங்க நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ற ஒரு சாப்டரும் கூட. ஸோ இட் த ஃப்ராக் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம், கஷ்டமான விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சிடலாம். சரியா? இவ்வளவு நாள் நம்ம ஈஸியானதான் படிச்சுட்டே வரோம். இனிமே கஷ்டமானதை ஃபர்ஸ்ட் எங்க கூட சேர்ந்து படிச்சு முடிச்சுட்டு லாஸ்ட் மினிட்ட கூட நம்ம ஈஸியானதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ என் கூட சேர்ந்து படிக்க ரெடி அப்படின்னா இமீடியட்டா ஸ்மாஷ் த லைக் பட்டன், எல்லாரும் லைக் கிளிக் பண்ணிட்டு என் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த செஷன் ஃபுல்லா அழகா சமத்தா என் கூட சேர்ந்து படிச்சு பை திஸ் 1 hour நீங்க மாஸ் காட்ட போறீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சீரீஸ் உங்களுக்கு, நெக்ஸ்ட் என்ன உங்களுக்கு சொல்லி தரணும், என்ன சாப்டர் போலாம் அப்படிங்கிற சஜஷனும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எஸ், ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ப்ரையாரிட்டி ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிலேருந்து நான் அப்படியே வந்து கம்மி பண்ணிட்டே வந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்மேயர் ரியாக்ஷன். ஸோ இந்த சாண்ட்மேயர் ரியாக்ஷன் எதுக்கு பண்றோம் அப்படின்னா டு ப்ரிப்பேர் த அரைல் ஹாலைட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் நம்ம இந்த சாண்ட்மேயர் ரியாக்ஷன் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம். அரைல் குரூப்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? C6H5 குரூப். அரைல் குளோரைட் இருக்கலாம், ஹாலைடு உங்களுக்கே தெரியும், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான். ஓகே, ஸோ இப்போ ஓவரால் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ அரைல் ஹாலைடை எதுலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்? பென்சீன் டயசோனியம் குளோரின்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். பென்சீன் டயசோனியம் குளோரினுடைய ஃபார்முலா என்னது? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இட் இஸ் C6H5 N2Cl இல்லையா? ஸோ பென்சீன் C6H5 டைஅசோ குளோரின். ஓகேவா? ஸோ பென்சீன் டயசோனியம் குளோரைட்ல இருந்து தான் நம்ம இந்த அரைல் ஹாலைட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ இதுல என்னென்னலாம் ரியேஜன்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது இட் இஸ் குளோரோபென்சீன். ஓகேவா? ஸோ C6H5Cl. ஓகே, ஸோ எப்படி இந்த ரியாக்ஷன் நடக்குது? ஒண்ணுமே இல்லப்பா, இங்க இருக்கிற N2 தூக்கிடுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இங்க இருக்கிற நைட்ரஜனை எலிமினேட் பண்ணிடுங்க, சிம்பிளா முடிஞ்சிடும் நமக்கு. ஓகே, அப்ப என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா we are using cuprous chloride நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ Cu2Cl2 நம்ம யூஸ் பண்றோம் in presence of hydrochloric acid. ஸோ cuprous chloride in presence of hydrochloric acid இதுதான் நம்ம ரியேஜென்ட்டா யூஸ் பண்றோம். ரியேஜென்ட் ரொம்ப முக்கியம், மறக்காம பாத்துக்கோங்க. we are preparing குளோரோபென்சீன் ஃப்ரம் பென்சீன் டயசோனியம் குளோரைட். நான் என்ன சொன்னேன்? இங்க இருக்கிற நைட்ரஜன் போயிடும் சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த நைட்ரஜனை எலிமினேட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, இப்போ வேற என்ன நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நம்ம குளோரோபென்சீன் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? why don't we prepare bromobenzene? ஓகேவா? ஸோ C6H5Br bromobenzene நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்? ஒண்ணுமே இல்லை, இந்த இடத்துல நம்ம cuprous ஹாலைட்ல cuprous chloride யூஸ் பண்ணோம் இல்லையா? அதுக்கு பதிலாக cuprous bromide யூஸ் பண்ண போறோம். சிம்பிள், வெரி சிம்பிள். ஒரே ரியாக்ஷன் மாதிரி தான் அடுத்தடுத்த ரியாக்ஷன் வரும் பாருங்க. அப்ப இதே ஆர்டர்ல படிச்சீங்கன்னா குயிக்கா படிச்சு முடிச்சிடலாம். ஸோ Cu2Br2 நம்ம எடுத்துக்கிறோம். Cu2Br2 in presence of the same hydrochloric acid. in presence of hydrochloric acid நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துலயும் நம்மளுடைய நைட்ரஜன் வந்து நமக்கு எலிமினேட் ஆயிடும். ஸோ இந்த புரோமின் போயிட்டு என்ன பண்ணும்? இந்த குளோரினை ரீப்ளேஸ் பண்ணிடும். புரோமின் போயிட்டு இந்த குளோரினை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ we get C6H5Br here. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா சயனோபென்சீன் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகேவா? we are going to prepare சயனோபென்சீன். சயனோபென்சீன் ஃபார்முலா என்னது? C6H5Cn. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா we are using cuprous cyanide நம்ம யூஸ் பண்றோம். cuprous cyanide ஃபார்முலா என்னது? CuCN நம்ம யூஸ் பண்றோம். எல்லாம் இந்த 3
ரியாக்ஷன்லயுமே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா எங்க இந்த பாண்ட் கிளீவேஜ் நடக்குதுன்னா கரெக்டா இந்த நைட்ரஜன் கிட்ட தான் இந்த பாண்ட் வந்து கிளீவ் ஆகுது. ஸோ நைட்ரஜன் கிட்ட பாண்ட் கிளீவ் பண்ணி குளோரின் ஆட் பண்ண போறீங்க, புரோமின் ஆட் பண்ண போறீங்க, இப்போ சைனைட் ஆட் பண்ண போறீங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நம்ம சைனோ பென்சீன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு we need to use cuprous cyanide as the reagent. Okay, in presence of potassium cyanide, இந்த ரியாக்ஷன்லயும் நமக்கு நைட்ரஜன் எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ சாண்ட்மேயர் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ குளோரோபென்சீன், bromobenzene and cyanobenzene நம்ம எதுல இருந்து prepare பண்றோம்? benzene diazonium chlorine ல இருந்து நம்ம prepare பண்றோம். ஓகே, சோ என்ன reagent யூஸ் பண்றோம்? chlorobenzene க்கு cuprous chloride in presence of hydrochloric acid, bromobenzene க்கு cuprous bromide in presence of hydrochloric acid, and then நம்மளுடைய cyanobenzene க்கு we are using cuprous cyanide in presence of potassium cyanide. எல்லாருக்கும் clear-ஆ just ஒரு thumbs up போடுங்க பார்க்கலாம். next reaction பார்க்கலாமா? so next is the Gattermann reaction. so இந்த Gattermann reactionம் நம்ம என்ன பண்றோம்னா இதே மாதிரி தான் Gattermann reactionம் சேம் தான். சாண்ட்மேயரும் Gattermanனும் ஒரு கப்பலா சேர்த்து படிங்க, சரியா? அதனால தான் இந்த மாதிரி ஆர்டரா போட்டிருக்கேன். சாண்ட்மேயர் ரியாக்ஷன் மாதிரியே தான் Gattermann ரியாக்ஷன். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? Gattermann ரியாக்ஷன்ல நம்ம இந்த ரீஏஜென்ட் மட்டும் வேற யூஸ் பண்ணுவோம். என்னது? பென்சீன் டயசோனியம் குளோரின்ல இருந்து குளோரோபென்சீன் புரோமோபென்சீன் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? தோ இங்க பாத்தீங்க இல்லையா? இதே தான் நம்ம Gattermannலயும் பண்ண போறோம். தோ பாருங்க, பென்சீன் டயசோனியம் குளோரின் எழுதிக்கேன், C6H5N2Cl. இதுதான் நம்மளுடைய பென்சீன் டயசோனியம் குளோரினுடைய ஃபார்முலா இல்லையா? ஸோ பென்சீன் டயசோனியம் குளோரின்ல இருந்து நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன்? I am going to prepare C6H5Cl, அதாவது குளோரோபென்சீனோ C6H5Br, புரோமோபென்சீனோ நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாண்ட் எங்க க்ளீவ் ஆகும்? நைட்ரஜன் முன்னாடி க்ளீவ் ஆகும். நைட்ரஜன் முன்னாடி க்ளீவ் பண்ணிட்டு will be adding chlorine and bromine here. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன்ல என்னென்ன ரீஏஜென்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுல தான் நம்ம கொஞ்சம் பர்டிகுலரா இருக்கணும். ஸோ போன ரியாக்ஷன்ல we use cuprous halide இல்லையா? இந்த ரியாக்ஷன்ல நம்ம cuprous halide யூஸ் பண்ணாம வெறும் காப்பர் பவுடர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? வெறும் காப்பர் பவுடர் in presence of the same hydrochloric acid. அதே மாதிரி தான் இங்கேயும் காப்பர் பவுடர், ஆனா இங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிடையாது, ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட். ஏன்னா இந்த இடத்துல நம்ம பிஆர் தானே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ HBr நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ when you want to prepare chlorobenzene நீங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவீங்க. when you want to prepare bromobenzene அப்படின்னா you will be using hydrobromic acid. this is hydrobromic acid. கிளியரா எல்லாருக்கும்? சூப்பரா. ஸோ சாண்ட்மேயரும் Gattermanனும் நெக்ஸ்டா படிக்கிறப்போ ஈஸியா இருக்கும். ரெண்டு ரியாக்ஷன்லயுமே ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன எடுத்துக்கிறோம்? பென்சீன் டயசோனியம் குளோரின் எடுத்துக்கிறோம். சாண்ட்மேயர் ரியாக்ஷன்ல cuprous chloride எடுத்துக்கிறோம். Gattermann ரியாக்ஷன்ல காப்பர் பவுடர் எடுத்துக்கிறோம். கிளியரா? சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் காம்பர்க் ரியாக்ஷன். ஸோ காம்பர்க் ரியாக்ஷன்ல நம்ம என்னென்ன ரெண்டு காம்பவுண்ட் வந்து நம்ம கப்பல் பண்றோம், கண்டென்ஸ் பண்றோம். என்னென்ன எடுத்துக்கிறோம்? ஒன் இஸ் பென்சீன் டயசோனியம் குளோரின் அண்ட் தென் பென்சீன். இவங்க ரெண்டு பேரையும் நம்ம கண்டென்ஸ் பண்றோம். எப்படி பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய C6H5N2Cl இதுதான் நம்ம பென்சீன் டயசோனியம் குளோரினுடைய ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஸோ இதுதான் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பென்சீன் இருக்கு இல்லையா, அந்த C6H5 இதை மட்டும் அந்த ஃபினைல் ரிங் மாதிரி நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இந்த C6H5 ஐ கேன் ரைட் இட் இன் திஸ் வே இல்லையா? C6H5 இந்த மாதிரி நான் வந்து எழுதிக்கலாம். ஸோ C6H5N2Cl. ஓகே, ஸோ பென்சீன் டயசோனியம் குளோரினை அந்த பென்சீனை வந்து நான் ரிங்கு மாதிரி எழுதிக்கலாம். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியர் இல்லையா? ஓகே, ஸோ இது கூட யாரு ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா பென்சீன் ரியாக்ட் பண்ணுது. ஓகே, நான் பென்சீனையும் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஏன்னா அப்போதான் அந்த ரியாக்ஷனை வந்து கண்டென்ஸ் பண்ணி எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ பென்சீன்ல யூனோ எவ்ரி கார்னர்ல நமக்கு ஒரு கார்னர்ல ஒரு கார்பன் இருக்கும். தோ இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இந்த மாதிரி கார்பன்ஸ் இருக்கும். ஈச் கார்பன் இஸ் அட்டாச்டு வித் ஹைட்ரஜன் அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ இந்த ரியாக்ஷன்ல காட்டுறதுக்காக நான் இந்த ஒரு ஹைட்ரஜனை மட்டும் எழுதிக்கிறேன். ஏன்னா எப்படி ரிமூவ் ஆகுது அப்படின்னு காட்டுறதுக்காக. ஸோ when you see here இந்த ஹைட்ரஜனும் பென்சீன்ல இருக்கிற ஹைட்ரஜனோ அண்ட் பென்சீன் டயசோனியம் குளோரின்ல இருக்கிற குளோரினும் சேர்ந்து HCl நமக்கு எலிமினேட் ஆயிடும். they'll be getting removed as HCl நமக்கு எலிமினேட் ஆயிடும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே, இந்த ரியாக்ஷன்ல சோடியம் ஹைட்ராக்சைடை நான் வந்து ரீஏஜென்ட்டா யூஸ் பண்றேன். இப்போ இந்த HCl அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணி எழுத போறீங்க, அவ்வளவுதான். ஸோ ரெண்டு விஷயம் இதுல நடக்குது. ஒன் இஸ் removal of HCl and also elimination of nitrogen. இந்த N2 இருக்கு இல்லையா, இந்த N2வும் நமக்கு eliminate ஆயிடுது. So this N2 is also getting removed, this HCl is also getting removed. அப்போ நமக்கு இவங்க ரெண்டு பேரையும் when you just condense நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஜாயின் பண்ணுங்க. இந்த N2 போயிடுச்சு, இந்த Cl H சேர்ந்து HCl வெளில போயிடுச்சு. அப்போ
இங்க ஒரு phenyl group இருக்கும், இங்க ஒரு phenyl group இருக்கும். So we call it as biphenyl அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? சோ ஒரு பைஃபினைல் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது with the elimination of nitrogen and hydrochloric acid. So Gomberg reaction again நான் சொல்லி தரேன். என்னென்ன எடுத்துக்கிறோம்? பென்சீன் diazonium chlorine. So this is benzene diazonium chlorine. It is that is reacting with பென்சீன் கூட ரியாக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து HCl எலிமினேட் ஆயிடுது and then nitrogen eliminate ஆயிடுது. ஸோ ரெண்டு பேரையும் நீங்க அப்படியே கண்டென்ஸ் பண்ணி எழுதுறீங்க. we get a biphenyl compound as the product. நமக்கு biphenyl ப்ராடக்டா கிடைக்குது. காம்பர்க் ரியாக்ஷன் எல்லாருக்கும் கிளியரா? டக்குன்னு ஒரு தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம். சூப்பர். நெக்ஸ்ட் இஸ் த கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கப்ளிங் ரியாக்ஷனும். இதுல எதை நம்ம கப்பிள் பண்றோம் அப்படின்னா, எப்பயும் போல we are taking the benzene diazonium chlorine. ஓகேவா? சோ பென்சீன் diazonium chlorine கூட ஏதாவது ஒரு எலக்ட்ரான் ரிச்சான ஒரு காம்பவுண்டை நம்ம வந்து கப்பல் பண்றோம். சோ பென்சீன் diazonium chlorine கூட ஒரு எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்டை வந்து நம்ம கப்பல் பண்றோம். மேம் எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்டா ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீனால் ஆர் அனிலின். இது எல்லாமே வந்து என்னது? எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட். ஓகேவா? சோ இது இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம கப்பல் பண்றோம், கண்டென்ஸ் ஜாயின் பண்றோம் அப்படின்னா we'll be getting azo compounds as a product. azo dye அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, azo compounds வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். சோ இதுதான் வந்து திங். ஸோ கப்ளிங் ரியாக்ஷன்ல நம்ம என்னென்ன பண்றோம்? பென்சீன் diazonium chlorine கூட Vr குளோரைட் கூட Vr குளோரைடு இல்லையா, பென்சீன் diazonium chloride கூட இனி எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட்ஸ் லைக் ஃபீனால் ஆர் அனிலினை நம்ம கப்பல் பண்றோம். ஓகே, இப்போ ஒண்ணா பார்க்கலாமா? பார்க்கறதுக்கு தான் இந்த ரியாக்ஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். இது புக் பேக் கொஸ்டின்லேயே இருக்கு. நிறைய நமக்கு கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லயும் இது வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், சரியா? ஆனா பார்க்க தான் இது கஷ்டமா இருக்குமே தவிர செம்ம ஈஸியான மொக்கையான ஒரு ஆன்சர் தான் இதுக்கு. ஸோ இந்த பென்சீன் diazonium chlorine நான் வந்து எழுதுறேன் பாருங்களேன். ஸோ பென்சீன் இருக்கு, C6H5, இந்த N2 இருக்கு இல்லையா, இந்த N2 இந்த நைட்ரஜனை நான் பாண்டா எழுத போறேன். இனிமே நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும், சரியா? N2Cl. எப்பயும் போல நைட்ரஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ், குளோரின்ல நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா? சோ திஸ் பென்சீன் diazonium chlorine ஃபர்ஸ்ட் நான் யார் கூட கப்பல் பண்ண போறேன் தெரியுமா? வித் ஃபீனால். சோ ஃபீனாலும் இதே மாதிரி நான் வந்து இதே டைரக்ஷன்ல வந்து எழுதிக்கிறேன். ஏன்னா அப்பதான் நம்ம ரியாக்ஷன்ல எழுத முடியும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம என்ன பண்றோம்? பென்சீன் diazonium chloride is reacting with phenol. கரெக்டா ரியாக்ஷன் பாருங்க. இப்போ இங்க ஹைட்ரஜன் இருக்கும் பேரா பொசிஷன்ல. எனிவே பென்சீன்ல எல்லா கார்னர்ஸ்லயும் நமக்கு ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா, இந்த பேரா ஹைட்ரஜனை மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த பேரால இருக்கிற ஹைட்ரஜனும் பென்சீன் diazonium chlorideல இருக்கிற குளோரினும் சேர்ந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடா எலிமினேட் ஆயிட போறாங்க. இந்த ரியாக்ஷன் எங்கேயோ பார்த்தோமே, ஒன்னும் இல்ல, தோ இங்க பார்த்தோம் இல்லையா காம்பர்க் ரியாக்ஷன்ல, அதே மாதிரிதான். ஸோ காம்பர்க் ரியாக்ஷன்ல பார்த்த மாதிரியே தான் ஃபீனால்ல இருக்கிற பேரா பொசிஷன்ல இருக்கிற ஹைட்ரஜனும் நம்ம பென்சீன் diazonium chlorineல இருக்கிற குளோரினும் சேர்ந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடா எலிமினேட் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் எலிமினேட் பண்ணிட்டு அப்படியே கண்டென்ஸ் பண்ணி ப்ராடக்ட் எழுத போறீங்க. நான் எழுதுறேன், அப்படியே பாருங்க கரெக்டா இருக்கான்னு மட்டும் பாருங்க. இந்த பென்சீன் diazonium chlorineல குளோரினை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ வில் பி ரைட்டிங் இட் திஸ் வே, ரைட்? ஸோ N ட்ரிபிள் பாண்ட். இதுல இதை மட்டும் மறந்துடாதீங்க, இங்க ட்ரிபிள் பாண்ட் வராது, சரியா? டபுள் பாண்ட் வரும், ட்ரிபிள் பாண்ட் வராது, டபுள் பாண்ட் N அண்ட் Cl போயிடுச்சு, இங்க ஹைட்ரஜன் போயிடுச்சு. ஸோ இந்த நைட்ரஜன்ல இந்த ஃபீனால அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க, ஆட் பண்ணிடுங்க. கிளியரா? we got the product. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் என்ன கலர்ல இருக்கு அப்படின்னா ஒரு டை. ஓகேவா? என்ன கலர்னா இட் இஸ் ரெட் ஆரேஞ்ச் டை. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆஃப் ரெட் ஆரேஞ்ச் டை வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. ஓகே, ஸோ இதுல ரெண்டு விஷயம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்ன கண்டிஷன்ஸ் இந்த ரியாக்ஷன் ஒன்று நடக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்ல நடக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம pH என்ன கண்டிஷன்ல இருக்குங்கிறத எழுதிரும். ஸோ pH இட் இஸ் பிட்வீன் 9 and 10. 9-10 இந்த pH வந்து மெயின்டைன் ஆகணும். அண்ட் the temperature is between 273 to 298 Kelvin. ஓகேவா? 278 Kelvin வந்து டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ we get the red orange dye as the product. இப்போ இந்த ரெட் ஆரஞ்ச் டை இருக்கு இல்லையா, இதோடைய IUPAC nomenclature என்ன? It is para-hydroxy azobenzene. ஓகேவா? ஸோ we get para-hydroxy azobenzene as the product. ஸோ சிம்பிளா சொல்லிடுறேன், கப்ளிங் ரியாக்ஷன் வந்து நம்ம எது கூட பண்றோம் அப்படின்னா
பென்சீன் டயசோனியம் குளோரின் கூட பண்றோம். எல்லாத்துலயுமே இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல பென்சீன் டயசோனியம் குளோரின் இஸ் ரியாக்டிங் வித் ஃபீனால். ஸோ ஃபீனால்ல இருக்கிற பாரா ஹைட்ரஜனும் பென்சீன் டயசோனியம் குளோரின்ல இருக்கிற குளோரினும் சேர்ந்து HCl எலிமினேட் ஆயிட்டு அப்படியே கண்டென்ஸ் பண்ணி ப்ராடக்ட் எழுத போறீங்க. கிளியரா? எஸ். ஓகே. ஸோ இப்போ அடுத்த கப்ளிங் ரியாக்ஷன் நம்ம வந்து படிக்க போறோம். இப்போ இதுல கரெக்டா ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நீங்களே வந்து கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எப்பயும் போல பென்சீன் டயசோனியம் குளோரினுடைய ஸ்ட்ரக்சர் நான் எழுதிக்கிறேன். பென்சீன் டைஅசோ குரூப், 2 நைட்ரஜன், ஸோ NN நைட்ரஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ், குளோரின். ஓகேவா? ஸோ இப்போ இது யாரு கூட நம்ம கப்பல் பண்றோம் அப்படின்னா வித் அனிலின். அனிலினுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்படி ஃபீனால்ல பென்சீன்ல OH குரூப் இருந்தா ஃபீனாலோ அதே மாதிரி நம்ம பென்சீன்ல NH2 குரூப் இருந்தது அப்படின்னா தட் இஸ் அனிலின். கிளியர்? ஸோ பென்சீன்ல OH குரூப் இருந்தா ஃபீனால், பென்சீன்ல NH2 குரூப் இருந்தா தட் இஸ் கால்ட் அஸ் அனிலின். ஸோ இப்போ இந்த அனிலின்லயும் என்ன ஆகும் அப்படின்னா பேரா பொசிஷன்ல, அதாவது இந்த NH2க்கு ஆப்போசிட் பேரா பொசிஷன்ல இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் அண்ட் பென்சீன் டயசோனியம் குளோரின்ல இருக்கிற இந்த குளோரினும் சேர்ந்து HCl எலிமினேட் ஆயிடும். போன ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் இப்போ இந்த HCl எலிமினேட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே 2 பேரையும் கப்பல் பண்ணி ஜாயின் பண்ணி ப்ராடக்ட்ல எழுத போறீங்க. ஸோ ஜஸ்ட் ரிமூவ் திஸ் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே இதோ பாருங்க, பென்சீன் டைசோனியம் குளோரின்ல பென்சீன் வரைஞ்சிட்டேன், N டபுள் பாண்ட் N அண்ட் தென் அங்க அந்த ஹைட்ரஜனும் போயிடுச்சு, குளோரினும் போயிடுச்சு. ஸோ அது அப்படியே இந்த குரூப்பை நம்ம வந்து ஜாயின் பண்ணி எழுத போறோம். கண்டென்ஸ் பண்ணி எழுதிட்டோம். we got the product. so இந்த ப்ராடக்ட் உடைய பேர் என்ன? இட் இஸ் ஃபர்ஸ்ட் இது என்ன கலர்ல இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாமா? இட் இஸ் ஆஃப் எல்லோ கலர். ஓகேவா? ஸோ ஒரு எல்லோ டை வந்து நமக்கு கிடைக்குது. இதோடைய பேரு எப்படி நமக்கு இதுல வந்து பாரா ஹைட்ராக்சி அசோ பென்சீன் கிடைச்சது இல்லையா? ஏன்னா பாரா பொசிஷன்ல OH ஹைட்ராக்சைட் குரூப் இருக்கு. இதுல நமக்கு என்ன குரூப் இருக்கு? அமீன் குரூப் இருக்கு இல்லையா? ஸோ இதோடைய பேரு பாரா அமினோ அசோ பென்சீன். ஓகேவா? ஸோ பாரா பொசிஷன்ல அமீன் குரூப் இருக்கு. ஸோ பாரா அமினோ அசோபென்சீன் நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. இப்போ இந்த ரியாக்ஷன்ல என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா the reaction conditions. ஸோ ஃபீனால் நம்ம கப்பல் பண்றப்போ 9 to 8 pH மெயின்டைன் பண்ணோம். இப்போ அனிலின் நம்ம கப்பல் பண்றப்போ pH should be maintained between 1 and 5. 1க்கும் 5க்கும் நடுவுல நம்ம pH வந்து மெயின்டைன் ஆகணும். and the temperature is between 273 to 278 Kelvin. கிளியரா? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வந்து கண்டென்ஸ் பண்ணி ஆட் பண்ணி ப்ராடக்ட் எழுத போறீங்க. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதே கப்ளிங் ரியாக்ஷன் தான். இப்போ கரெக்டா நீங்களே ப்ராடக்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நான் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுடைய நோட்ல எழுதிட போறீங்க எல்லாரும். ஸோ குயிக்கா பண்ணலாமா? எஸ். ஸோ பென்சீன் டைஅசோனியம் குளோரின். கிளியரா? எஸ். ஸோ இப்போ இது யார் கூட நம்ம கப்பல் பண்றோம் அப்படின்னா பாரா கிரெசால் கூட. ஸோ கிரெசாலுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம பென்சீன் ரிங் இருக்கு இல்லையா? ஸோ பென்சீன் ரிங்ல இங்க OH குரூப். ஓகே, ஃபீனால் வரைஞ்சிட்டோம் ஃபர்ஸ்ட். இப்போ OHக்கு அப்படியே பாரா பொசிஷன்ல ஆப்போசிட் பொசிஷன்ல நம்ம மித்தைல் குரூப் எழுதுவோம், CH3. கிளியர்? ஸோ இதுதான் நம்மளுடைய பாராக்ரசாலுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ பாராக்ரசால் எப்படி எழுதுவீங்க? பென்சீன் ரிங்ல ஆப்போசிட்ல, அதாவது பாரா பொசிஷன்ல ஹைட்ராக்சைட் குரூப்பும் OH குரூப்பும் மித்தைல் குரூப்பும் சப்ஸ்டியூட் ஆகி இருக்கும், OH குரூப்பும் CH3 குரூப்பும் சப்ஸ்டியூட் ஆகி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். எப்பயும் போல இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தானே மேம் ரிமூவ் ஆக போகுது, இந்த குளோரின் ரிமூவ் ஆகுது. ஓகே, ஆனா அந்த ஹைட்ரஜன் எங்க இருக்கு? இப்போ இங்க பாரா பொசிஷன்ல இல்ல. அப்போ பக்கத்துல இருக்கிற ஆர்த்தோ பொசிஷன் நம்ம இங்க எடுத்துக்கலாம். கிளியரா? சோ திஸ் இஸ் ஆர்த்தோ பொசிஷன் இல்லையா? ஆர்த்தோல இருக்கிற இந்த ஹைட்ரஜன் நமக்கு ரிமூவ் ஆகுது. சோ யூ வில் ரிமூவ் திஸ் ஹைட்ரஜன் அண்ட் திஸ் குளோரின். இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து HCl நீங்க ரிமூவ் பண்ணிட்டு அந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆர்த்தோ பொசிஷன், அந்த பொசிஷன்ல போயிட்டு நீங்க கப்பல் பண்ணி கண்டென்ஸ் பண்ணி ப்ராடக்ட் எழுத போறீங்க. கிளியரா? சோ இப்போ இந்த ரியாக்ஷனுடைய ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் நான் இப்போ சொல்லிடுறேன். the pH will be maintained between 9 and 10 and the ரியாக்ஷனுடைய டெம்பரேச்சர் பாத்தீங்க அப்படின்னா 273 to 278 Kelvin. சேம் தான். கிளியரா? இப்போ கிளியரா பாருங்க, இந்த இடத்துல நானு எனக்கு இருக்கிற பென்சீன் டைஅசோ குரூப்பை ஆட் பண்ண போறேன். பென்சீன் டைஅசோ குரூப்பை ஆட் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் நான் அப்ப இதை எழுதிக்கிறேன். இதோ பாருங்க, இதுல அப்படியே எதையுமே நான் மாத்தல. இந்த பக்கம் OH இருக்கு, இந்த பக்கம் CH3 குரூப் இருக்கு. இந்த ஹைட்ரஜன் தான் வெளில போயிடுது இல்லையா, அந்த ஹைட்ரஜனை தான் நம்ம குளோரின் கூட வெளில துரத்திட்டு இங்க இருக்கிற இந்த பென்சீன் டைஅசோ குரூப்பை நான் அப்படியே ஆட் பண்றேன். சோ பென்சீன் டைஅசோ குரூப்பை நான் இங்க அப்படியே ஆட் பண்றேன். சோ ஐ காட் த ப்ராடக்ட். கிளியர்? சோ இதுதான் என்னுடைய ப்ராடக்ட். சோ இப்போ என்னோட ப்ராடக்ட் உடைய பேர் என்ன கலர்ல இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். இது இட் இஸ் a brown dye.
ஒரு பிரவுன் கலர் டை வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. இதோடைய பேர் இட் இஸ் 2-phenyl azo 4-methyl phenol. ஓகே, ஸோ 2-phenyl azo 4-methyl phenol நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. கிளியரா? ஸோ ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார் த பாஸ்ட் 3 ரியாக்ஷன்ஸா நம்ம வந்து என்ன பண்றோம், ஜஸ்ட் நம்ம கண்டென்ஸ் பண்ணி ஆட் பண்ணி ப்ராடக்ட் எழுதுறோம் வித் எலிமினேஷன் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். HCl நம்ம என்ன பண்ணிடுறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ கப்ளிங் ரியாக்ஷன் மூணுமே எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ஒரு வாட்டி நீங்க எழுதி பாத்துருங்க, அப்பதான் இன்னுமே கிளாரிட்டியா வந்து புரியும். அடுத்தது இட் இஸ் த பால்ஸ்-ஷீமன் ரியாக்ஷன். ஸோ பால்ஸ்-ஷீமன் ரியாக்ஷன்ல நம்ம இதே மாதிரி தான் வந்து பண்றோம், கண்டென்ஸ் பண்றோம். எதை கண்டென்ஸ் பண்றோம் அப்படின்னா, we are taking benzene diazonium chloride and fluoroboric acid. ஓகேவா? so first முதல்ல பால்ஸ்-ஷீமன் ரியாக்ஷன் எதுக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ளூரோபென்சீன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான், அதாவது C6H5F ஃப்ளூரோபென்சீன் ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் இந்த பால்ஸ்-ஷீமன் ரியாக்ஷன். ஓகே, கிளியரா பாருங்க. C6H5N2Cl benzene diazonium chlorine நான் எடுத்துக்கிறேன். it is reacting with fluoroboric acid. fluoroboric acid உடைய ஃபார்முலா என்னது? it is HBF4. ஓகே, fluoroboric acid உடைய ஃபார்முலா. இப்போ எப்படி ரிமூவ் ஆகுதுன்னு கரெக்டா பாருங்க. எப்படி நம்ம இந்த HCl ரிமூவ் ஆகும் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து HCl ரிமூவ் ஆயிடுது. ஓகே, ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து HCl நமக்கு இங்க ரிமூவ் ஆயிடுது. ரிமூவ் ஆகிட்டு அப்படியே கண்டென்ஸ் பண்ணி ப்ராடக்ட் எழுதலாமா நம்ம? இதோ பாருங்க, இங்க C6H5N2 இருக்கு, இங்க BF4 இருக்கு. ஓகே, நான் அப்படியே கண்டென்ஸ் பண்ணி ப்ராடக்ட் எழுதுறேன். C6H5BF4. ஆஹா, N2 விட்டேன் இல்லையா? C6H5N2BF4. இந்த N2 மேல நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இங்க BF4 மேல நமக்கு இங்க மைனஸ் சார்ஜ் வந்துடும். கிளியரா? ஏன்னா அது லூஸ் பண்ணுது, இது இங்க கெயின் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனை நான் ஹீட் பண்றேன், விச் இஸ் தெர்மல் டீகம்போசிஷன் நடக்குது. ஓகேவா? ஹீட் பண்றப்போ எக்ஸாக்டா பாண்ட் எப்படி கிளீவ் ஆகுதுங்கிறத சொல்றேன். கரெக்டா இந்த நைட்ரஜனுக்கு முன்னாடி நம்மளுடைய பாண்ட் வந்து நமக்கு கிளீவ் ஆகும். கிளீவ் ஆகிட்டு இந்த BF4 இருக்கு இல்லையா, இந்த BF4 நான் இப்படி எழுதிக்கலாமா? BF3F அப்படின்னு எழுதிக்கலாமா? அதாவது இந்த F3 இருக்கு இல்லையா, F4 இருக்கு இல்லையா, F4 நான் F3F அப்படின்னு எழுதிக்கலாமா? ஒரே ஒரு ஃப்ளூரினை மட்டும் எடுத்துட்டு போய் இந்த C6H5 கொடுத்துருங்க. சரியா? இப்போ கரெக்டா ப்ராடக்ட் எழுதுங்க பார்க்கலாம். C6H5F. வாவ், ஃப்ளூரோபென்சீன் நமக்கு ப்ராடக்டா கிடைச்சிருச்சு வித் எலிமினேஷன் ஆஃப் திஸ் நைட்ரஜன். இந்த நைட்ரஜன் வெளில எலிமினேட் ஆயிடுது. ஓகே, சூப்பர். N2 அண்ட் தென் இந்த BF4 என்னவாயிடும்? BF3 ஆயிடும் இல்லையா, ஏன்னா ஒரு ஃப்ளூரின் தான் நம்மளுடைய ஃபினைல் குரூப்புக்கு கொடுத்துருச்சு. ஸோ திஸ் வில் பிகம் BF3. இதை வந்து நம்ம P பிளாக்லயும் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா, போரான் ட்ரைஃப்ளூரைடுடைய ப்ரிப்பரேஷன்ல அதே ரியாக்ஷன் தான். ஓகே, ஸோ கிளியரா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி இந்த ரியாக்ஷன் சொல்லித்தரேன். we are taking benzene diazonium chloride. ஓகேவா? ஸோ benzene diazonium chlorine கூட fluoroboric acid வந்து ரியாக்ட் பண்ணுது. fluoroboric acid வந்து ரியாக்ட் பண்ணுது. இதை HCl எலிமினேட் பண்ணிட்டு அப்படியே கண்டென்ஸ் பண்ணி நீங்க ப்ராடக்ட் எழுத போறீங்க. ஓகே, benzene diazonium tetrafluoroborate நமக்கு இங்க இன்டர்மீடியேட்டா கிடைக்குது. வாட் இஸ் திஸ் நேம்? benzene diazonium tetrafluoroborate. இப்போ அதை நான் தெர்மல் டீகம்போசிஷன் பண்றப்போ ஒரே ஒரு ஃப்ளூரின் மட்டும் நம்மளுடைய ஃபினைல் குரூப் கூட ஆட் பண்ணிட்டு we'll be writing fluorobenzene and then nitrogen BF3. கிளியரா? பக்காவா? இந்த ரியாக்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் when you see it is short and Baumann reaction. ஸோ ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன்ல நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்னா, we are reacting aniline with benzoyl chloride. அனிலினை பென்சாயில் குளோரைட் கூட நம்ம ட்ரீட் பண்றப்போ we'll be getting N-phenyl benzamide as the product. ஓகே, ஸோ ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன் ஒண்ணுமே இல்லப்பா, அனிலின்ல இருந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோம்? அமைடு, அதாவது N-phenyl benzamide நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் த ரியாக்ஷன் உடைய ஸ்கீம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ aniline it is reacting with benzoyl chloride. ஓகே, அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொன்னேன்? N-phenyl benzamide. ஓகே, ஸோ N-phenyl benzamide நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். அனிலினுடைய ஃபார்முலா உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பென்சீன்ல NH2 குரூப் இருக்கிறதா அனிலின் அப்படின்னு சொல்லுவோம், which is C6H5NH2. கிளியர்? C6H5NH2. பென்சாயில் குளோரைடு உடைய ஃபார்முலா என்னது? இட் இஸ் C6H5COCl இல்லையா? ஸோ C6H5COCl ஆசிட் குளோரைட் குரூப் இருக்கு இல்லையா, COCl குரூப் இருக்கும். இப்போ எழுதலாமா? இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாமா?
ஸோ ஒரு வாட்டி படிச்சோடனே யாருக்குமே புரியாதுப்பா, திருப்பி திருப்பி அகெயின் அண்ட் அகெயின் நம்ம ரிவைஸ் பண்றப்போ மட்டும் தான் வந்து புரியும். ஓகே, ஸோ ஒரே வாட்டி படிச்சுட்டே எல்லாமே எனக்கு புரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியவே முடியாது. We'll write the reaction. So C6H5NH2. Okay, aniline கூட நம்ம என்ன ரியாக்ட் பண்றோம், பென்சாயில் குளோரைட் ரியாக்ட் பண்றோம், which is C6H5COCl. இப்போ இது வரைக்கும் பார்த்த ரியாக்ஷன்ல நம்ம பேட்டர்னா இந்த பென்சீன் டைசோனியம் குளோரைட் ரியாக்ஷன்ல எல்லாத்துலயுமே நம்ம பேட்டர்னா என்ன ஒரு விஷயம் நம்ம அப்சர்வ் பண்ணோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எலிமினேட் ஆகுறத பார்த்தோம் இல்லையா. இந்த ரியாக்ஷன்லயும் அதே தான் வந்து நடக்குது. ஸோ இந்த ஹைட்ரஜன் I'll just take a different color. Yeah. ஸோ இந்த ரியாக்ஷன்லயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற இந்த குளோரினும் சேர்ந்து, கிளியர், ஆசிட் குளோரைட் குரூப்ல இருக்கிற குளோரினும் நம்ம அனிலின்ல இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து HCl எலிமினேட் ஆயிடுறாங்க. they are getting eliminated as HCl. இந்த ரியாக்ஷன் I am performing it in presence of sodium hydroxide. ஓகேவா, இவங்க ரெண்டு பேரும் எலிமினேட் பண்ணிட்டு அப்படியே கண்டென்ஸ் பண்ணி எழுதலாமா நம்ம ப்ராடக்ட், which is C6H5NH. இதோ பாருங்க, இதை நான் அப்படியே ரிவர்ஸா எழுதிக்கிறேன். C6H5COவை CO C6H5 எழுதிக்கலாம் இல்லையா, தப்பில்லை இல்லையா, CO C6H5. we got the product, simple, summa easy, which is called as N-phenyl benzamide. எவ்வளோ ஈஸி ரியாக்ஷன் இல்லையா அது. ஸோ அனிலின் கூட நம்ம ஆசிட் குளோரைட் குரூப்பை நம்ம கண்டென்ஸ் பண்றோம், செம ஈஸி. C6H5NH2 அதுதான் அனிலின். C6H5COCl which is the benzoyl chloride group. ஸோ HCl ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே கண்டென்ஸ் பண்ணி ப்ராடக்ட் எழுத போறீங்க. we get N-phenyl benzamide. so this reaction is called as Schotter-Baumann reaction. புரிஞ்சுதா? ஸோ புரியலனா கொஞ்சம் ஒரு 2 minutes முன்னாடி போயிட்டு பாத்துருங்க. Next reaction when you see it is a Gabriel thalamide synthesis. Okay வா, so Gabriel thalamide synthesisல நம்ம என்ன synthesize பண்றோம் அப்படின்னா நம்ம primary amine வந்து நம்ம synthesize பண்றோம். Okay வா, we are preparing the primary amine. so எப்படி prepare பண்றோம் அப்படிங்கிற ஒரு overall scheme வந்து நான் கொடுத்துறேன். so that நம்ம reaction பார்க்கறப்போ உங்களுக்கு ஒரு clear cut clarity வந்து கிடைக்கும். இந்த ரியாக்ஷன்ல क्वेश्चनல கேட்டாங்க அப்படின்னா எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். so first இந்த thalamide synthesis இல்லையா, அப்ப நான் first என்ன எடுத்துக்கணும் reaction உடைய reactants-ல I'll be taking thalamide, PHA, thalamide. Okay வா, thalamide it is reacting with ethanolic potassium hydroxide. Okay வா, it is reacting with ethanolic-நாலும் alcoholic-நாலும் சேம் தான், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு என்ன தெரியுமா ப்ராடக்ட் கிடைக்குது, ஐ எம் கெட்டிங் எ சால்ட். ஸோ இங்க பொட்டாசியம் இருக்கு இல்லையா, ஸோ பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தாலிமைட் நமக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல கிடைக்குது. ஓகே, அதை ஃபர்ஸ்ட் நான் எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தாலிமைட் நமக்கு கிடைக்குது. ஓகே, சோ இப்போ இந்த ரியாக்ஷன், இப்போ நமக்கு பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தாலிமைடு கிடைச்சிருக்கு இல்லையா, இதை நான் ஹீட் பண்றேன். யார் கூட சேர்த்து ஹீட் பண்றேன் அப்படின்னா அல்கைல் ஹாலைட்ஸ் கூட. ஓகே, ஐ எம் ஜஸ்ட் ஹீட்டிங் இட் வித் த அல்கைல் ஹாலைடு. இப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு ஆல்கலைன். ஓகே, இப்போ எனக்கு ஐ வில் பி கெட்டிங் a product here இல்லையா, when I heat it with alkyl halide கூட நான் ஹீட் பண்றப்போ எனக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் ஹைட்ரோலைசிங். ஓகேவா, ஆல்கலைன் ஹைட்ராலிசிஸ் நான் பண்றேன். ஓகே, ஸோ ஒரு வாட்டி படிச்சா கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. திருப்பி நீங்க 2x ஸ்பீட்ல வச்சு இந்த வீடியோ பாருங்க. திருப்பி நீங்க அதை படிக்கிறப்ப மட்டும் தான் வந்து ஞாபகம் இருக்கும். when you do alkaline hydrolysis you will be getting primary amine as the product. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்கீம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், தாலிமைடு எடுத்துக்கிறோம். ஸோ தாலிமைடு it is reacting with ethanolic potassium hydroxide. I am getting potassium salt of thalamide. அதை நான் ஆல்கைல் ஹாலைட் கூட ஹீட் பண்றேன். அடுத்த ஸ்டெப்ல அதை ஆல்கைன் ஹைட்ராலிசிஸ் பண்றேன். ஐ எம் கெட்டிங் பிரைமரி அமின் as the ப்ராடக்ட். இப்போ இந்த ஸ்கீம் உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா, இப்போ இதே ஸ்கீம் நம்ம வந்து ரியாக்ஷன்ல அப்ளை பண்ண போறோம். ஸோ தாலிமைடு எப்படி எழுதுறது, ஈஸி. இதோ பாருங்க, தோ பென்சீன் ரிங் இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ பென்சீன் ரிங் இருக்கு, இங்க ஒரு டபுள் பாண்ட் ஓ போட்டுக்கோங்க, இங்க ஒரு டபுள் பாண்ட் ஓ போட்டுக்கோங்க. ரெண்டு பேருமே கனெக்டட் பை NH. கிளியரா? ஸோ இதுதான் நம்ம தாலிமைடுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ தாலிமைடு நம்ம இங்க பார்த்தோமா, தாலிமைடு இட் இஸ் ரியாக்டிங் வித் எத்தனாலிக் KOH அப்படின்னு பார்த்தோம். ஸோ தாலிமைடு வந்து KOH கூட ரியாக்ட் பண்ணுது. ஆனால் அந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எப்படி இருக்கு, எத்தனாலிக்கா இருக்கு. எத்தனால் ஃபார்முலா என்னது, C2H5OH இல்லையா.
ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது நான் கிளியரா சொல்லித்தரேன், நல்லா லிசன் பண்ணுங்க. இங்க இருக்கிற இந்த OHும் இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து H2Oவா எலிமினேட் ஆயிடுறாங்க. ஸோ இங்க இருக்கிற OHும் இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து they are getting removed as H2O. வாட்டரா நமக்கு இங்க எலிமினேட் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் வேற என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ அப்படியே இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் OHும் சேர்ந்து H2Oவா ரிமூவ் ஆயிட்டாங்கன்னா மீதி என்ன இருக்கு, இங்க N இருக்கு, இங்க K இருக்கு இல்லையா. ஸோ இந்த பொட்டாசியம் இங்க போயிட்டு ஜாயின் ஆயிடும். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? அப்படியே நான் அடுத்த ஸ்டெப் எழுதுறேன் பாருங்க. இங்க எதுவுமே மாறல. ஸோ எல்லாம் அப்படியே இருக்கு. என்னது, இந்த ஹைட்ரஜன் தான் போயிடுச்சு இல்லையா, இங்க நைட்ரஜன் இருக்கு, இங்க இருக்கிற பொட்டாசியம் இருக்கு. ஓகே, ஸோ NK. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது, இந்த பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தாலிமைட் இட் இஸ் ரியாக்டிங் வித் அல்கைல் ஹாலைடு இல்லையா. அல்கைல் ஹாலைடு நான் ஜென்ரலா எழுதிக்கிறேன். அல்கைல் குரூப்னா 6, ஹாலைட்னா X இல்லையா, RX கூட ரியாக்ட் பண்ணுது, அல்கைல் ஹாலைடு. இப்போ பாருங்க இந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இங்க இந்த பொட்டாசியம் இந்த ஹாலோஜன் கூட சேர்ந்து வெளில போயிடும். ஹாலோஜன் உங்களுக்கே தெரியல, ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ பொட்டாசியம் குளோரைட், பொட்டாசியம் புரோமைடா அது வந்து எலிமினேட் ஆயிடுது. ஸோ இந்த KU Xும் சேர்ந்து KXஆ எலிமினேட் ஆயிடுது. எலிமினேட் ஆயிட்டா இங்க மீதி யார் மட்டும் தான் இருப்பாங்க, இந்த R குரூப் மட்டும் தான் இந்த N கூட போயிட்டு ஜாயின் ஆயிடும். அப்படி ப்ராடக்ட் எதுங்க, செம்ம ஈஸி இல்லையா. ஸோ பென்சீன் குரூப் அப்படியே இருக்கும், இங்க இருக்கிற டபுள் பாண்டோ N K இருக்காது, இந்த KX வெளில போயிடுச்சுன்னா NR இருக்கும், செம்ம ஈஸி. ஓகே, ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனை நம்ம என்ன பண்ணோம், அடுத்த ஸ்டெப்ல ஆல்கலைன் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் இல்லையா. ஹைட்ராலிசிஸ் பண்ணோம், வாட்டர் யூஸ் பண்ணி பாண்டை பிரேக் பண்ணோம். ஓகே, ஸோ அப்படி பண்றப்போ என்ன நடக்குது, இந்த பாண்ட் எக்ஸாக்ட்லி வேர் இட் இஸ் கெட்டிங் கிளீவ்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டா தெரியணும். கரெக்டா இந்த இடத்துல பாண்டை கிளீவ் பண்ணுங்க. ஓகேவா, இந்த இடத்துல பாண்டை கிளீவ் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இங்க ஒரு OH, இங்க ஒரு கரெக்ட் தான், இங்க இருக்கிற வந்து இந்த KX வந்து ரிமூவ் ஆயிடும், இங்க வந்து NR இல்லையா. ஸோ நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எஸ் கரெக்ட் நம்ம எது கூட ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு 2 moles ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ட்ரீட் பண்றேன். ஸோ இந்த 2KOH நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம், 2KOH அப்படி எழுதிக்கலாமா, தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கலாமா, KOH அப்படின்னு எழுதிக்கலாமா, KOH. ஸோ கரெக்டா இந்த இடத்துல பாண்டை கிளீவ் பண்ணுங்க. பாண்டை கிளீவ் பண்ணிட்டு இங்க ஒரு OK ஆட் ஆயிடும், இங்க ஒரு OK ஆட் ஆயிடும், KOOK. ஓகேவா, புரிஞ்சுதா. அண்ட் தென் இந்த 2 H2வும் வந்து எங்க ஆட் ஆயிடும், இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த NR கூட ஆட் ஆயிடும். இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த NR கூட ஆட் ஆயிடும். கிளியரா பாருங்க, நான் இந்த எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா. இதோ பாருங்க, 2 ஹைட்ரஜன், ஒரு நைட்ரஜன், ஒரு R குரூப். ஸோ R NH2 சூப்பர், தோ கிடைச்சிச்சு நமக்கு பிரைமரி அமின், சம. அப்புறம் இந்த 2OK இருக்கு இல்லையா, அதை நான் அந்த கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இதோ பாருங்க, KO இருக்கு இல்லையா, KOHல இருந்து இதோ பாருங்க, அவங்க 2 பேரும் நம்மளுடைய இந்த சால்ட்ல போயிட்டு ஆட் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ இதோ பாருங்க கிளியரா அப்படியே இருக்கு, டபுள் பாண்டோ, இந்த இடத்துல ஒரு ஓகே, இந்த இடத்துல ஒரு ஓகே. இதோடைய பேர் என்னது, இட் இஸ் பொட்டாசியம் தாலட்டி. ஓகேவா, ஸோ எழுதிடுறேன், பேரும் எழுதிடுறேன், பொட்டாசியம் தாலட்டி. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா தாலிமைடு எடுத்துக்கிறோம். அகெயின் ரியாக்ஷனை கரெக்டாக பாருங்க, தாலிமைடு கூட நமக்கு KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணுது. இந்த OHும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து H2Oவா எலிமினேட் பண்றாங்க. ஸோ இந்த நைட்ரஜன் பக்கத்துல இந்த பொட்டாசியம் போயிட்டு ஆட் ஆயிடுது NK. அடுத்த ரியாக்ஷன்ல ஆல்கைல் ஹாலைட் கூட ட்ரீட் பண்றோம், RX கூட ட்ரீட் பண்றோம். ஸோ இந்த பொட்டாசியமும் இந்த ஹாலோஜனும் சேர்ந்து வெளில போயிடுது, அப்போ NR ஃபார்ம் பண்ணிடுது. ஓகே, NR. இப்போ KOH கூட திருப்பி நம்ம ட்ரீட் பண்றோம். ஓகே, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட நம்ம ட்ரீட் பண்றோம். அப்போ கரெக்டா இந்த இடத்துல பாண்ட் கிளீவ் ஆகுது, இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகுது, அண்ட் தென் இந்த சால்ட் பொட்டாசியம் சால்ட் கூட நமக்கு ஓகே ஆட் ஆகுது. we get the product, பிரைமரி அமின் நம்ம சிந்தசிஸ் பண்ணிட்டோம். புரிஞ்சுதா? so this reaction is called as Gabriel thalamate synthesis. so புரியல அப்படின்னா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இந்த ரியாக்ஷனை திருப்பி போயிட்டு பாருங்க. கிளியரா? ஓகேப்பா. so next reaction when you see it is Hoffman ammonolysis reaction. இந்த ரியாக்ஷன் பார்க்க தான் பாத்தீங்கன்னா சமபெரிய ரியாக்ஷன் மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரியாக்ஷன். ஸோ இந்த ஹாஃப்மேன் அமோனோலைசிஸ் என்ன பண்றோம் அப்படின்னா we are doing nucleophilic substitution.
ஓகே, இந்த ரியாக்ஷன்ல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து பண்றோம். ஒரு நியூக்ளியோஃபைல போயிட்டு சப்ஸ்டியூட் பண்றோம். கிளியரா? ஸோ இந்த ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கீம் நான் சொல்லிடுறேன். சொன்னதுக்கு அப்புறம் இந்த ரியாக்ஷன் செம ஈஸியா இருக்க போகுது. கரெக்டா பாருங்க, பயங்கர ஈஸியான ரியாக்ஷன். பட் ஒழுங்கா கவனிச்சா மட்டும் தான் நமக்கு வந்து புரியும். ஓகே, ஸோ இங்க நான் வந்து ஹாலைட் எடுத்துக்கிறேன். என்ன ஹாலைட்? இட் கேன் பி அல்கைல் ஹாலைட் ஆர் பென்சைல் ஹாலைட், எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ இட் கேன் பி alkyl or benzyl halide. Okay va? It is reacting with alcoholic ammonia. நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா, I am getting a mixture of primary, secondary and tertiary amine with quaternary ammonium salt. ஓகேவா? இப்போ நான் பென்சைல் இல்லனா alkyl halide alcoholic ammonia கூட ட்ரீட் பண்ணேன் அப்படின்னா, I will be getting a mixture of primary, secondary, tertiary and quaternary ammonium salt. ஓகேவா? ஸோ இப்போ டக்குன்னு நம்ம ரியாக்ஷனுக்குள்ள போயிடலாம். ஆல்கைல் ஹாலைட் தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு புரோமோமீத்தேன் எடுத்துக்கலாமா? சூப்பர்ப்பா, கரெக்டா ரியாக்ஷன் பாருங்க. CH3Br. ஓகேவா? இட் இஸ் ரியாக்டிங் வித் ஆல்கஹாலிக் அமோனியா. எத்தனாலிக் அமோனியா எடுத்துக்கலாமா? ஓகே, அமோனியா எழுதிட்டேன். NH3. என்ன ரியேஜன் நம்ம சொன்னோம்? எத்தனால் சொன்னோம் இல்லையா? ஸோ C2H5OH. ஓகே, என்ன கரெக்டா ரிமூவ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இந்த ஒரு ஹைட்ரஜனும் NH3ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இந்த புரோமினும் சேர்ந்து HBr எலிமினேட் ஆயிடுவாங்க. HBr எலிமினேட் ஆயிட்டு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? கரெக்டா எழுதுங்க பார்க்கலாம். we will be getting CH3NH2. கரெக்டா? NH3 அமோனியால ஒரு ஹைட்ரஜன் புரோமின் கூட வெளில போயிடும். அப்ப CH3NH2 கிடைக்கும். இது என்னது? பிரைமரி அமின். ஈஸி. ஸோ இப்போ திருப்பி அந்த பிரைமரி அமினை நான் யார் கூட ட்ரீட் பண்றேன் அப்படின்னா அதே தான். ஸோ I am treating it with CH3Br again. இப்போ என்ன ஆகும்? திருப்பி இந்த ஒரு ஹைட்ரஜனும் இந்த புரோமினும் சேர்ந்து நமக்கு HBr வெளில போயிட்டாங்க அப்படின்னா we'll be getting CH3 ரெண்டு, இங்க ஒரு CH3 இருக்கா? CH3NH. புரிஞ்சுதா? இப்ப ரெண்டாவது ஹைட்ரஜனும் புரோமின் கூட வெளில போயிடுச்சு. இப்போ யார் இருக்காங்க? ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்காங்க. அந்த ஹைட்ரஜனும் நம்ம புரோமின் கூட சேர்த்து வெளில தள்ளிடலாமா? அகைன் I am treating it with CH3Br. இப்போ என்ன நடக்கும்? திருப்பியும் அந்த ஹைட்ரஜன் இட் இஸ் ரியாக்டிங் வித் புரோமின் அண்ட் நமக்கு HBr வெளில போயிடுது. வெளில போயிட்டு திருப்பி இந்த ஆல்கைல் குரூப் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா? ஓகே, அப்ப CH3 மூணுமே நைட்ரஜன் கூட நமக்கு இப்போ ஆட் ஆகி இருக்கு. இப்போ இங்க நைட்ரஜன்ல நமக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் டெர்ஷரி அமின், இது செகண்டரி அமின். அடுத்தது இது திருப்பியும் நான் யார் கூட ட்ரீட் பண்றேன் அப்படின்னா I am treating it with CH3Br. ஓகேவா? ஆனா இங்க பாருங்களேன், நமக்கு ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு ஹைட்ரஜனே இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? அப்படியே கண்டென்ஸ் பண்ணி எழுத போறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ மொத்தம் எத்தனை CH3? இங்க ஒரு CH3, 4 CH3, ஒரு Br. அப்படி எல்லாரையும் ஜாயின் பண்ணி எழுதுங்க பார்க்கலாம். CH3. ஓகே, ஸோ 4 CH3, இங்க நைட்ரஜன் Br. கிளியரா? ஸோ we got the quaternary ammonium salt. அகெயின் நான் திருப்பி சொல்றேன், கிளியரா பாருங்க. இந்த ரியாக்ஷன் செம்ம ஈஸி. இன்னொரு வாட்டியும் சொல்றேன். ஸோ நம்ம வந்து புரோமோ மீத்தேன் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ புரோமோ மீத்தேன் இஸ் ரியாக்டிங் வித் அமோனியா. HBr எலிமினேட் ஆகுது. ஒண்ணுமே கிடையாப்பா. அமோனியால ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல ஒரு ஹைட்ரஜனை புரோமினால ரிப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? NH2Br கிடைக்கும். அதாவது இங்க CH3NH2 கிடைக்கும் இல்லையா? கிளியர்? ஸோ ஒரு ஹைட்ரஜன் வில் பி ரீப்ளேஸ்டு பை அல்கைல் குரூப். ஒரு ஹைட்ரஜன் வில் பி ரீப்ளேஸ்டு பை அல்கைல் குரூப். செகண்ட் ஸ்டெப்ல பாருங்க, அதர் ஹைட்ரஜன் வில் பி ரீப்ளேஸ்டு பை இன்னொரு அல்கைல் குரூப். அதனால தான் 2 CH3 நமக்கு கிடைக்குது. தேர்ட் ஸ்டெப்ல 3 ஹைட்ரஜனுமே 3 அல்கைல் குரூப்பால ரீப்ளேஸ் ஆகிரும். தட் இஸ் த டெர்ஷரி அமின். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப்ல 4 அல்கைல் குரூப் இருக்கும். தட் இஸ் குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். ஓகேவா? ஒரு ஸ்டெப்லயும் நம்ம வந்து என்ன பண்றோம்? அமோனியால இருக்கிற ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ NH3 ஹைட்ரஜன், 3 ஹைட்ரஜன் இருக்கு. ஒரு ஸ்டெப்லையும் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா நம்ம ஆல்கைல் குரூப், அதாவது மித்தாயில் குரூப் CH3ஆல ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கும். சோ தட் அந்த ஹைட்ரஜனும் அந்த புரோமினும் சேர்ந்து HBr எலிமினேட் ஆயிட்டே இருக்கு. எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? சோ ஒரு நியூக்ளியோஃபைலை வச்சு நம்ம ஒரு ரியாக்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்றதுனால, ஒரு காம்பவுண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்றதுனால we call this reaction as nucleophilic substitution reaction. புரிஞ்சுதா? சூப்பர். சோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இட் இஸ் Hofmann degradation. ஓகேவா? Hofmann degradationல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா,
amide கூட bromide react பண்ணுச்சுனா we'll be getting primary amine. ஓகேவா? So இந்த reactionல it is very easy. Amide is reacting. Amides will be reacting with bromide. Half-man bromamide reaction சொல்றோம் இல்லையா? We'll be getting amines as the product. Amines என்னது? Primary amines நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகே, reagentலாம் எப்படி இருக்கு அப்படின்னா it can be aqueous or alcoholic KOH. aqueous-ஆ இருக்கலாம். aqueous-னா என்னதுப்பா? வாட்டர் வந்து நமக்கு சால்வெண்டா இருந்தா அதுதான் வந்து aqueous. ஓகேவா? வாட்டர் இல்ல எத்தனால் இருக்கு அப்படின்னா ethanolic KOH, ethanolic potassium hydroxide. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் இந்த ரியாக்ஷன் பாருங்க. amide நம்ம எழுதுறோம். So CH3 CONH2. இந்த CONH2 group தான் amide இல்லையா? amide is reacting with bromine in presence of 4 potassium hydroxide. இப்போ ரியாக்ஷன்ல கரெக்டா என்ன நடக்குது அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். நல்லா நோட் பண்ணுங்க. சோ இந்த CO இருக்கு இல்லையா? இந்த CO இந்த KO கூட சேர்ந்து K2CO3 ஃபார்ம் பண்ணிடும். கிளியர்? சோ K2CO3 வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, and then இந்த மீதி ரெண்டு பொட்டாசியம் இருக்கும் இல்லையா? இங்க ரெண்டு பொட்டாசியம் தான் இங்க எடுத்துருக்கோம். மீதி ரெண்டு பொட்டாசியம் இந்த புரோமின் கூட சேர்ந்து KBr வெளில போயிடும். பொட்டாசியம் புரோமைடா வெளில போயிடும். சோ 2 KBr வெளில போயிடும். புரிஞ்சுதா? இப்போ மீதி என்னென்ன இருக்கு? வெரி ஈஸி. ரிமைனிங் we have just CH3 இருக்கு, இங்க இருக்கிற இந்த NH2 இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே ஆட் பண்ணி ப்ராடக்ட் எழுதுங்க, அவ்வளவுதான். சோ CH3 NH2. அகைன் நான் சொல்லவா? சோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? amide எடுத்துக்கிறோம். CH3 CO NH2 எடுத்துக்கிறோம். சோ amide is reacting with bromine in presence of potassium hydroxide. So K2CO3 வெளில போயிடுது, and then KBr வெளில போயிடுது, and then finally we got the primary amines as the product. புரிஞ்சுதா? Super. So next reaction is the carbyl amine reaction. So carbyl amine reactionல என்ன பண்றோம் அப்படிங்கிற ஸ்கீம் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். We are taking either aliphatic amine இல்லனா aromatic amine நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? So aliphatic amine அப்படினா என்னது? நம்ம அந்த amine நம்ம fat derivative. aromatic aminனா நம்ம ஒரு pleasant smelling plant derivative. Okay? So aliphatic இல்லனா aromatic amines எடுத்துக்கிறோம். That is reacting with chloroform. chloroform கூட react பண்ணுது plus alcoholic KOH, alcoholic potassium hydroxide கூட react பண்றப்போ we get carbyl amine reaction இல்லையா? நமக்கு carbyl amine synthesis பண்றோம். ஓகேவா? carbyl amine வேற எப்படி சொல்லலாம்? We can also call it as isocyanide. ஓகேவா? நம்ம வந்து என்ன சொல்லலாம்? isocyanide அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ டக்குன்னு எடுத்துக்கலாமா? நம்ம ஒரு அலிஃபாட்டிக் அமீனே ஃபர்ஸ்ட் எழுதலாமா? ஏதாவது ஒரு மித்தைல் அமீன் எழுதிடலாம். சூப்பர். சோ CH3 NH2 methyl amine, it is reacting with chloroform. chloroform formula என்னது? CHCl3. CHCl3. alcoholic KOH இல்லையா? so KOH alcohol இல்லையா? ethanol நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டக் டக்னு ப்ராடக்ட் எழுதலாமா நம்ம? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா இந்த 3 பொட்டாசியம் 3 குளோரின் கூட சேர்ந்து இட் இஸ் கெட்டிங் ரிமூவ்ட் ஆஸ் 3 molecules ஆஃப் KCl. கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3 OH இருக்கு இல்லையா? இந்த 3 OH இந்த ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் இந்த 2 ஹைட்ரஜன். கிளியர்? இந்த 3 OH அண்ட் தென் இந்த 3 ஹைட்ரஜன் சேர்ந்து 3 molecules ஆஃப் வாட்டரா வெளில போயிடுது. நான் அப்படியே அழகா எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்தாலே போதும். மீதி என்னெல்லாம் இருக்காங்க? யாரெல்லாம் மீதி இருக்காங்க டக்குன்னு பாருங்க பார்க்கலாம். இங்க ஒரு CH3N இருக்கு, இங்க ஒரு C இருக்கு, அவ்வளோதான். ஸோ we get CH3NC. clear? CH3NC அவ்வளோதான். we get the methyl isocyanide. methyl isocyanide எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? போபால் கேஸ் ட்ராஜடி இருக்கு இல்லையா? மிக் ட்ராஜடி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுதான் அந்த methyl isocyanide. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? cyanide NIDE. ஓகே, ஸோ மித்தைல் ஐசோசயனைட் நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. கிளியரா? ஸோ நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்? ஒரு அலிஃபாட்டிக் அமின் எடுத்துக்கிறோம். இந்த கலரா நான் எலிமினேட் பண்ணதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும்பா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? நமக்கு 3 குளோரின் 3 பொட்டாசியம் சேர்ந்து 3 KCl எலிமினேட் ஆயிடுது. அடுத்த ஸ்டெப்ல என்ன எலிமினேட் ஆகுது? நமக்கு இந்த OHும் ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டரா எலிமினேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு இந்த CH3NC சேர்ந்து மித்தைல் ஐசோசயனைடா நமக்கு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த கார்பைல் அமின் ரியாக்ஷன். அடுத்த ரியாக்ஷன் செம இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன் which is the mustard oil reaction. ஓகேவா? which is the mustard oil reaction. ஸோ இந்த mustard oil reaction என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ mustard oil reactionல I am taking the primary amine நம்ம எடுத்துக்கிறோம்.
பிரைமரி அமின் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, வெயிட் a minute. எஸ். ஸோ அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா, ஐ எம் ட்ரீட்டிங் இட் வித் த கார்பன் டைசல்ஃபைட். ஓகேவா? ஸோ கார்பன் டைசல்ஃபைடு கூட நான் வந்து ட்ரீட் பண்றேன். ஸோ பிரைமரி அமின் இஸ் ரியாக்டிங் வித் கார்பன் டைசல்ஃபைடு. அப்போ ஐ வில் பி கெட்டிங் என் அல்கைல் டைத்தயோ கார்பமிக் ஆசிட். என் அல்கைல் டைல்தயோ கார்பமிக் ஆசிட் எனக்கு கிடைக்குது. அடுத்த ரியாக்ஷன்ல when I treat it with HgCl2 மெர்குரி குளோரைட் கூட நான் வந்து ட்ரீட் பண்றப்போ I will be getting alkyl isothiocyanate நமக்கு கிடைக்கும். alkyl isothiocyanate. ஒன்னும் புரியலையா? ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். பாருங்க, இப்போ when you just listen you will be understanding it better. So when you see here yes, so இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா CH3NH2. ஓகேவா? so CH3NH2 it is reacting, அதுதான் நம்மளுடைய பிரைமரி அமின் இல்லையா? பிரைமரி அமின் it is reacting with கார்பன் டைசல்ஃபைட் கூட ரியாக்ட் பண்ணுது. இப்போ இந்த ரியாக்ஷன்ல சம ஈஸி. இந்த சல்ஃபர், இந்த ஹைட்ரஜன், அதாவது இந்த ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இது எடுத்துட்டு போய் இந்த சல்ஃபர் கூட சேர்த்து ஆட் பண்ணி அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். ஸோ அப்படியே நான் வந்து எழுதுறேன். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இந்த CH3NH மட்டும் இருக்கும். ஒரு ஹைட்ரஜன் தான் இந்த சல்ஃபர் கூட போயிட்டு ஆட் ஆயிடும். ஸோ CH3NH மட்டும் இருக்கும். இந்த ஒரு ஹைட்ரஜன் சல்ஃபர் கூட ஆட் ஆயிடும். இப்போ இங்க என்ன இருக்கு? நமக்கு கார்பன் இருக்கு, சல்ஃபர் இருக்கு, இங்கே SH. புரிஞ்சுதா? சூப்பரா? ஓகே. இப்போ அடுத்த ரியாக்ஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா, பாண்ட் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது. ஓகேவா? இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பாண்ட் நமக்கு இங்க dissociate பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ இட் இஸ் ரியாக்டிங் வித் HgCl2. இப்போ இந்த ரியாக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சல்ஃபர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சல்ஃபரும் இந்த மெர்க்கூரியும் ஹெச்ஜியும் சேர்ந்து HgSஆ வெளில போயிடும். வெளில போயிடும். அதுக்கப்புறம் இங்க இருக்கு இல்லையா இந்த ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து, ரெண்டு ஹைட்ரஜன் இல்லையா, இந்த ஹைட்ரஜன் இந்த ரெண்டு குளோரின், ரெண்டு பேரும் சேர்ந்து 2 molecules ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடா வெளில போயிடுவாங்க. 2 HCl வெளில போயிடுவாங்க. இப்போ மீதி என்ன இருக்கோ அவ்வளோதான் நம்மளுடைய ப்ராடக்ட். CH3 இருக்கு, N இருக்கு, அண்ட் தென் இங்கே கார்பன் இருக்கு. இந்த ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா டபுள் பாண்ட் இல்லையா, கார்பன், அண்ட் தென் நமக்கு இங்கே சல்ஃபர் இருக்கு. கிளியர்? So we get methyl isothiocyanate as a product. இதுதான் methyl isothiocyanate நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷனை நம்ம என்னென்ன பண்றோம்? பிரைமரி அமின் இட் இஸ் ரியாக்டிங் வித் கார்பன் டைசல்ஃபைட். ஸோ இந்த ஹைட்ரஜன் போயிட்டு அந்த சல்ஃபர் கூட போயிட்டு ஆட் ஆயிடுது. ஓகேவா? ஆட் பண்ணிட்டு நீங்க அப்படியே ப்ராடக்ட் எழுத போறீங்க. அடுத்த ஸ்டெப்ல இந்த ஹைட்ரஜன் குளோரின் கூட சேர்ந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடா வெளில போயிடுது. மெர்குரி சல்ஃபர் கூட சேர்ந்து HgSஆ வெளில போயிடுது. மீதி என்னென்ன இருக்கோ ப்ராடக்ட் எழுதினீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் மிதைல் ஐசோதயோசைனேட். ஓகேவா? ஸோ இந்த சாப்டர்ல இருக்கிற மற்ற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் விச் இஸ் புக் பேக் கொஷின்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸா இருக்கட்டும், புக் இன்சைட்ல இருக்கிற கன்வர்ஷன் ஏபி டைப் ஆஃப் கொஷின்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம கண்டிப்பா அடுத்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இஃப் யூ திங்க் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ அப்படின்னா கண்டிப்பா நீங்க லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க அண்ட் கீப் ஃபாலோயிங் அஸ். கிளியரா? ஆல் தி வெரி பெஸ்ட். பை பாய்.